ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில தான் வந்து பாருங்க, நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 2104 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, 1933 வேக்கன்ஸியோட குடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேக்கன்ஸி வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 2104 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் 37,700லேருந்து 1,38,500 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. 38 மாவட்டம் வரையும் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. வயது வரம்பே வந்து இதுக்கு வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அஃபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அத நீங்க கிளிக் பண்ணா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொன்னு வந்து குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 1933 வேக்கன்சி தான் வந்து குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா, இதிலேயே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அட்டெண்டம் வந்து பாருங்க இங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, வேக்கன்சி வந்து இன்னுமே வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, தனியா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா குடுத்திருக்காங்க. இது 2யுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. மொத்த வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 2104 வேக்கன்சியோட வந்திருக்கு. 38 மாவட்டத்திலயுமே வந்து பார்த்தோன்னா, இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனோ, அதுக்கப்புறம் வந்து சென்னை மெட்ரோபாலிட்டனுக்கோ அது மாரி வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா, வேக்கன்சி வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 9த் பிப்ரவரிலருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. குளோசிங் டேட் வந்து பாருங்க 12த் மார்ச் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்க அப்ளை நவ் சைன் இன் குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் அதுக்கான அட்டெண்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இதில வேக்கன்சி வந்து பாருங்க 1933 வேக்கன்சி தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னுமே வேக்கன்சி வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி அட்டெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அட்டெண்டம். இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இங்க மேலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. வேக்கன்சி வந்து பாருங்க 1933ல இருந்து 2104 வேக்கன்சி வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியலா வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து 2104ன்னு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துலயே வந்து பாருங்க உங்களுக்கு 356 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 244 வேக்கன்சி தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா 356 வேக்கன்சி பக்கம் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தோன்னா ஒரு 2104 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல வந்து பாருங்க கார்ப்பரேஷனு, சிவில் மெக்கானிக்கு, முனிசிபாலிட்டி, சிவில் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளானிங் கார்ப்பரேஷனு, டவுன் பிளானிங் ஆஃபீசரு, ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாரி டிராஃப்ட்ஸ்மேன்ல இருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 3 டிபார்ட்மெண்ட்டா உங்களுக்கு பிரிச்சு குடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாருங்க 146 வேக்கன்சில வந்து ஏஇ கேட்டகரில வந்து கார்ப்பரேஷனுக்கு வந்து இருக்கு. அதே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுல வாட்டர் டிபார்ட்மென்ட்க்கு வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டனுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இந்த மாரி வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 3 டிபார்ட்மெண்ட்லயும் தனித்தனியா வந்து பிரிச்சு குடுத்திருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்க 37,700ல இருந்து 1,38,500 வந்து வரும். இது வந்து உங்களுக்கு 37,700ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கும். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா 55,000 கிட்டக்க சேலரியே வந்து வரும். இது மாரி ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு வந்து பாருங்க இங்க பிரிச்சு குடுத்திருக்காங்க. டவுன் பிளானிங் ஆஃபீசருக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு 12 வேக்கன்சி இருக்கு. இதுல வந்து பாருங்க 35,900ல இருந்து 1,31,500 வந்து சேலரி வந்து வரும். அதே நீங்க ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்றீங்கன்னா 24 வேக்கன்சி இருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க 257 வேக்கன்சி. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் கார்ப்பரேஷன்ல வந்து 35 வேக்கன்சி. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டில வந்து பாருங்க ஒரு 130 வேக்கன்சி. இந்த மாரி வந்து ஒரு டிபார்ட்மென்ட்க்கும் வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்திருக்காங்க. சேலரியுமே வந்து பாருங்க 35,400 இருக்கும். 18,200 இந்த மாரி வந்து தனித்தனியா குடுத்திருக்காங்க. இதுல சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 356 வேக்கன்சி பக்கம் குடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் விட்ட நோட்டிஃபிகேஷன். இதுல வந்து 1933 தான் வந்து இருக்கும். ஆனா உங்களுக்கு அஃபிஷியலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 2104 வேக்கன்சி வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்துட்டாங்க அட்டெண்டம்ல. அத பார்த்து நீங்க வந்து இதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுலயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுல குடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து பாருங்க பிரிச்சு குடுத்திருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துக்கும் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்திருக்காங்க. இது தனித்தனியா வந்து பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல பிளானிங்ல வந்து பாருங்க 156 வேக்கன்சி. அது வந்து எந்தெந்த மாவட்டத்துல வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத பிரிச்சு குடுத்திருக்காங்க. ஒரு இதுக்கும் தனித்தனியாவே இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்திருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 18வது பேஜ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, அந்த வேக்கன்சி தான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்டன்ட் டேட்ஸ் வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் மட்டும் வந்து பாருங்க 12த் மார்ச் அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்ப ஓப்பன் ஆகுதுன்னா, 13த் மார்ச்ல இருந்து 15த் மார்ச்க்குள்ளார நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க.
டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல இருந்து உங்களுக்கு 8த் வரைக்கும், அதுக்கப்புறம் 14 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, பேப்பர் 1 வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 30 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் மார்னிங்கு. அன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா, ஆஃப்டர்நூன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க போஸ்ட் படி உங்களுக்கு சீரியல் நம்பர் 9ல இருந்து 13 வரைக்கும், அதுக்கப்புறம் 14 இந்த சீரியலுக்குலாம் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். அது வந்து 29 ஜூன் அன்னைக்கு வந்து இருக்கும் எக்ஸாம் அப்படிங்கிற மாரி, மார்னிங், ஆஃப்டர்நூன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் வந்து 16 வரைக்குமே வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸ் கேட்டகரியா இருந்தா. மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாருமே வந்து பாருங்க, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஸோ எம்பிசி, பிசி, டெஸ்டிடியூட் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்க, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே குடுத்துட்டாங்க. வயது வரம்பே வந்து கிடையாது. எல்லாருமே நீங்க வந்து இதுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி, டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி தான் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன் டிபார்ட்மென்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஇல வந்து பாருங்க சிவிலோ, மெக்கானிக்கலோ நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க சென்னை வாட்டர் மெட்ரோபாலிட்டனுக்குலாம் வந்து பாருங்க, சிவில் மெக்கானிக்லாம் நீங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தோன்னா, சிவில் இல்லன்னா மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டிகிரில வந்து பாருங்க, புரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோ, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து முனிசிபாலிட்டி கேட்டகரிக்கு வந்து பாருங்க, சிவில் இன்ஜினியரிங் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த மாரி வந்து பார்த்தோன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து டவுன் பிளானிங்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்ல ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்க, டிப்ளமோல வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லன்னா வந்து சானிட்டரி இன்ஜினியரிங் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கும் நீங்க டிப்ளமோல சிவிலோ, மெக்கானிக்கலோ பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் வந்து பாருங்க, டிப்ளமோல சிவிலோ இல்லன்னா மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ டவுன் பிளானிங்க்கும் வந்து பாருங்க, டிப்ளமோல சிவில் இல்லன்னா வந்து டிகிரில வந்து பிளானிங் இல்லன்னா வந்து டிப்ளமோல வந்து ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். வொர்க் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து டிப்ளமோல வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க, நீங்க பிஎஸ்சி டிகிரில வந்து ஜுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா கெமிஸ்ட்ரி அலைடு வித் ஜுவாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிஎஸ்சி டிகிரிலேயே வந்து பாருங்க, பப்ளிக் ஹெல்த்தோ இல்லன்னா என்விரான்மென்டல் சயன்ஸோ இல்லன்னா மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் வந்து நடக்க போது. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்கிற மாரி பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். டிப்ளமோக்கும் வந்து பாருங்க, தனியா வந்து இங்க குடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து தனியா வந்து இங்க இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து தெளிவா வந்து இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஆன்லைன் மோட்ல தான். அதுக்கு வந்து பாருங்க, லிங்க் இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த லிங்க்ல போய் நான் சொன்ன மாரி வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா குடுத்து, நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். 12th மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 41ல இருந்து பாருங்க, உங்களுக்கு வந்து சிலபஸ்மே இங்க வந்து குடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு தனியா சிலபஸ் வந்து இங்க இருக்கு. டிப்ளமோக்கு வந்து பாருங்க, தனியா வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு வந்து இங்க தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.